நமஸ்காரம். ஜனவரி 12ஆம் தேதி அமாவாசை. அமாவாசைக்கு வேண்டிய சாமான்களாம் எடுத்து வச்சுக்கணும். எள்ளு, அக்ஷதை, பஞ்சபாத்திரம், சொம்புல ஜலம், தாம்பாளம், பவித்திரம், கூர்ச்சம், கட்டதர்பை, விபூதி எடுத்து வச்சுக்கோங்க. வெத்தலைப்பாக்கு, பழம், தட்சணை எடுத்து வச்சுக்கோங்க. எல்லாம் எடுத்து வச்சுட்டு கிழக்க பார்த்து உட்காந்துக்கோங்க. உட்காந்துட்டு பஞ்சபாத்திரத்தில் ஜலம் ஊற்றிண்டு ஆச்சமனம் பண்ணிக்கோங்க. அச்சுதாய நமக, அனந்தாய நமக, கோவிந்தாய நமக பண்ணிவிட்டு கையலம்பிக்கோங்க. கையலம்பிண்டு மோதிர விரலில் பவித்திரம் போட்டுக்கோங்க. பவித்திரம் போட்டுண்டு 2 கட்ட தர்பை எடுத்துட்டு காலுக்கு ஆசனமாக போட்டுக்கணும். மந்திரம் சொல்லுங்க. தர்பேஷ்வா சீனாகா அப்படின்னு போட்டுண்டு ஜலத்தை தொட்டு கையை அலம்பிக்கணும். அலம்பிண்டு அப்பா உபஸ்பிருஷ்யா இன்னும் 2 கட்ட தர்பை எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு தர்பான தாரயமானகா பவித்திரத்தோட சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு இப்போ சங்கல்பம் சரியா கூட்டிக்கோங்க. சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சத்ருபுஜம் பிரசன்னவதனம் தியாகேது சர்வவிக்ன உபசாந்தே அப்படின்னு பிராணாயாமம் பண்ணணும். ஓம் பூஹு, ஓம் புவஹ, ஓம் சுவஹ, ஓம் மஹஹ, ஓம் ஜனஹ, ஓம் தபஹ, ஓம் சத்யம், ஓம் தத்சவிதுஹு வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோனஹ பிரச்சோதயாத் ஓமாபஹ ஜோதிரசஹ அமிர்தம் பிரம்மா பூர்புவஸ்வரோம் அப்படின்னு சொல்லிட்டு ரைட் ஹேண்ட் கால் தொட்டுட்டு இடதிகை கீழே வலதிகை மேலே வச்சுட்டு இப்போ சங்கல்பம் ஆரம்பம். சரியா சொல்லுவோம். மமோபார்த்த சமஸ்த துரித க்ஷயத்வாரா ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்யர்த்தம் அபவித்ராக பவித்ரோவா சர்வாவஸ்தாம் கதோப்பிவா ஸ்மரேத் புண்டரீகாட்சம் சபாக்யா அபியந்தராக சுச்சிஹி மானசம் வாச்சிகம் பாபம் கர்மணா சமுபார்ஜிதம் ஸ்ரீராம ஸ்மரணேனைவா விபோஹதி நசுஞ்சயः ஸ்ரீராம ராம ராம திதிருவிஷ்ணுः ததாவாரः நக்ஷத்ரம் விஷ்ணுரேவ ச யோகஸ்ச கரணம் சைவ சர்வம் விஷ்ணுமயம் ஜகத் ஸ்ரீ கோவிந்த 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 அத்ய ஸ்ரீ பகவதः மகாபுருஷஸ்ய விஷ்ணுः ஆக்னேயா பவர்த்தமானஸ்ய அத்ய பிரம்மணः द्वितीयपरार्थे श्वेतवराह कल्पे वैवस्वत मन्वन्तरे 28 तमे कलियुगे प्रथमे पाते जम्बूद्वीपे भारतवर्षे भरतखण्डे मेरोः दक्षिणे पार्श्वे सकाब्धे अस्मिन् वर्धमाने व्यवहारिके प्रभवाति षष्ठ्याः संवत्सराणां मध्ये शार्वरीनाम संवत्सरे दक्षिणायने हेमन्तऋतौ धनुर्मासे कृष्णपक्षे अमावास्यायां पुण्यतिथौ வாசரஹ இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை பௌமவாசர யுக்தாயாம் கார்த்தால ஒரு நாழிகை இருக்குது. சரியா மூலம் சொல்லிக்கணும். மூலா நட்சத்திர யுக்தாயாம் அது முடிஞ்சதுக்கப்புறம் பூராடம் வந்துடுறது. சரியா பூர்வாஷாடா நட்சத்திர யுக்தாயாம் விஷ்ணுயோக விஷ்ணுகரண ஏவங்குண விசேஷண விசிஷ்டாயாம் அஸ்யாம் அமாவாஸ்யாயாம் புண்ணிய தீர்த்தோ அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பூனலை
இடம் பண்ணிக்கணும். சொல்லிக்கோங்க. பிராச்சீனா வீதி பூனல் இடம் பண்ணிட்டு இடதுகை கீழே வலதுகை மேலே வச்சுக்கணும். சரியா? உங்களோட கோத்திரத்தை சொல்லிக்கணும். சரியா? இப்போ நான் ஒரு கோத்திரம் சொல்லிக்கிறேன். அந்த இடத்துல உங்காத்து கோத்திரத்தை நீங்கள் சொல்லிக்கணும். சரியா? பாரத்வாஜ கோத்ராணாம் வசுருத்ர ஆதித்ய ஸ்வரூபானாம் அஸ்மத் பித்ருபிதாமக பிரபிதாமகானாம் அம்மா இல்லாட்டினால் மாத்ருபிதாமகி பிரபிதாமகீனாம் அம்மா இருந்தால் பிதாமகி பிதுப்பிதாமகி பிதுஹு பிரபிதாமகீனாம் உபயவம்ச பித்ருணாம் அக்ஷய திருப்தியர்த்தம். அடுத்து அம்மா வகேரா கோத்திரம் மாதா மகான் அந்த ஆத்து கோத்திரத்தை நீங்கள் சொல்லிக்கணும். சரியா? நான் ஒரு கோத்திரம் சொல்லிக்கிறேன், நீங்கள் அந்த கோத்திரத்தை நீங்கள் சொல்லிக்கணும். கௌண்டின்ய கோத்ராணாம் வசுருத்ர ஆதித்ய ஸ்வரூபானாம் அஸ்மத் சபத்னீக மாதாமக மாதுப்பிதாமக மாதுஹு பிரபிதாமகானாம் உபயவம்ச பித்ருணாம் அக்ஷய திருப்தியர்த்தம் அமாவாஸ்யாயாம் புண்ணியகாலே திலத்தர்ப்பண ரூபேன அத்தியகரிஷ்யே அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கட்டத்தரப்பை கையில் இருக்கலோ நான் இடிக்கின்றிருப்பிலோ அந்த கட்டத்தரப்பை எடுத்து வடக்கு பாகத்தில் போட்டுவிடுங்க. சரியா? நீங்கள் உட்காந்துருக்கிறது வடக்கு பாகத்தில், கிழக்கு பார்த்து உட்காந்துருக்கு. வடக்கு பாகத்தில் அந்த கட்டத்தரப்பையை போட்டுட்டு பூனலை சரியாக போட்டுக்கணும். உபவீதி பண்ணிட்டு ஜலத்தை தொட்டு கையை அலம்பிக்கணும். கையை அலம்பிண்டு பிராச்சீனா வீதி பூனலை இடம் பண்ணிக்கணும். இடம் பண்ணிட்டு உங்களுக்கு நேராக தாம்பாளம் இருக்குது. அந்த தாம்பாளத்தில் அந்த ரெண்டு பக்கமும் கட்டதர்பையை வச்சுக்கணும். இப்படி வச்சுண்டு இந்த கூர்ச்சம் இதுக்கு பேர். சரியா? கூர்ச்சம் இது நுனி வந்து தெற்க பார்த்து வச்சுக்கணும் தாம்பாளத்தில். இந்த ஃபோல்டு வடக்க பார்த்து இருக்கணும். இந்த மாதிரி வச்சுக்கணும் தாம்பாளத்தில். சரியா? தாம்பாளத்தில் இந்த மாதிரி வச்சுண்டு கீழே வச்சுக்கணும். வச்சுண்டு பூனலை இடம் பண்ணிட்டு இருக்கலாம் பார்த்துக்கோங்க. இடம் பண்ணிட்டு அன்றைக்கி செவ்வாய்க்கிழமையாக இருக்கிறதுனால எள்ளும் அக்ஷரையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு பூனலை இடம் பண்ணிட்டு இருக்கலாம் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு எள்ளு பக்கத்தில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு எள்ளு அக்ஷத்தை கையில் எடுத்துக்கணும். சரியா? எடுத்துட்டு மந்திரம் சொல்லுவோம். ஆயாத பித்தராக சௌமியா கம்பீரைஹி பத்ரிபிஹி பூர்வைஹி பிரஜாம் அஸ்மப்யம் தத்ததாக ரயிஞ்ச தீர்காயித்வஞ்ச சத்தஷார ரஞ்சா. தாம்பாளத்தில் அந்த கூர்ச்சம் வச்சுருக்கிறோம். அந்த கூர்ச்சத்தை மறித்து போடணும். அஸ்மின் கூர்ச்சே வர்க்கத்வய பித்ருன்னு ஆவாகயாமி அப்படின்னு மறித்து போட்டுட்டு ரெண்டு கட்டத்தரப்பை கையில் எடுத்துக்கணும். எடுத்துன்னு மந்திரம் சொல்லுவோம். சகிருதா சின்னம் பரிதிகி ஊர்ணாமிருதோ சியோனம் பித்ருப்யஸ்த்வா பராம்யகம் அஸ்மின் சீதந்துமே பிதரஹ சௌமியா பிதாமகா பிரபிதாமகश्च அணுவை சக வர்க்கத்வய பித்ருணாம். அந்த கூர்ச்சம் வச்சிருப்பேன் அது மேலே வைக்கணும். இதமாசனம் ரெண்டு எள்ளு மறித்து போடணும். திலாதி சகல ஆராதனை ஸ்வர்ச்சிதம் அப்படின்னு போட்டுட்டு அந்த உதிரணி எடுத்து தாம்பாளத்து மேலே இப்படி வச்சுக்கணும். அந்த கூர்ச்சத்து மேலே எதுக்குன்னா அந்த கூர்ச்சம் அந்த பக்கம் இந்த பக்கம் போகப்படாது. அந்த நுனி வந்து தெற்க பார்த்து தான் இருக்கணும். அதுக்காக தான் அந்த கூர்ச்சத்து மேலே அந்த உதிரணியை வச்சிடுறது. வச்சுட்டு இப்போ மந்திரம் சொல்லிக்கணும். சரியா? பஞ்சபாத்திரத்தில் ரெண்டு எள்ளு போட்டுக்கோங்க. எள்ளு போட்டுண்டு சொல்லுங்க. உதீரதாம் அவரே உத்பராசக உன்மத்தியமாக பிதரக சௌமியாசக அசும் ஏயுகு அவருக்காக கிருதஜ்ஞாக தேனோவந்து பிதரோகவேஷு. உங்காத்து கோத்திரம் சொல்லிக்கோங்க. நான் ஒரு கோத்திரம் இங்கே சொல்லிக்கணும். பாரத்வாஜ கோத்ரான்னு அப்பா பேர், வசுரூபான்னு மறிச்சு விடுங்க. பித்ருன்னு சுதா நமஸ்தர்ப்பயாமி. சரியா? அங்கீரசோனக பிதரக நவக்வாக அதர்வாணக பிருகவக சௌமியாசக
தேஷாம் வயம் சுமத்தௌ யக்ஞியானாம் அபிபத்ரே சௌமனசே ஸ்யாமா. உங்கள் அது கோத்திரம் சொல்லிக்கோங்க. பாரத்வாஜ கோத்திரான்னு அப்பா பேர் வசுரூபான்னு பித்ருன்னு சுதா நமஸ்தர்ப்பயாமி. ஆயந்துனः பிதரः மனோஜவசः அக்னிஷ்வாதா பதிர்பிः தேவயானே அஸ்மின் யஜ்ஞே சுதயா மதந்து அதிப்ருவந்து தேனவந்து பஸ்மானு. உங்காத்து கோத்திரம் பாரத்வாஜ கோத்திரான்னு நான் ஒரு கோத்திரம் சொல்லிட்டு இருக்கேன். வசுரூபான்னு அப்பா பேர் பித்ருன்னு சுதா நமஸ்தர்ப்பயாமி. அப்பா 3 தராச்சு. அடுத்து தாத்தா. சரியா? ஊர்ஜம் வகந்தி அமிர்தம் கிருதம் பயः கீலாலம் பரிஸ்ருதம் சுதாஸ்த தர்ப்பயுதமே பித்ருன்னு தாத்தா பேர் சொல்லிக்கோங்க. உங்காத்து கோத்திரத்தை பாரத்வாஜ கோத்திரான்னு தாத்தா பேர் ருத்ரரூபான்னு பிதாமகான்னு சுதா நமஸ்தர்ப்பயாமி. பித்ருभ्यः स्वधाविभ्यः स्वधा नमः. पितामहेभ्यः स्वधाविभ्यः स्वधा नमः. प्रपितामहिभ्यः स्वधाविभ्यः स्वधा नमः. अक्षन्पितरः. उंगात गोत्रम ताता पेर भारद्वाज गोत्रान् रुद्ररूपान् पितामहान् स्वधा नमस्तर्पयामि. एचेह पितरः एचनेका याभिश्च विद्मयान् उचन प्रविद्मा अग्ने तानुवेता इति ते जातवेताः तया प्रथम स्वतया मदन्धु. भारद्वाज गोत्रान् ரெண்டாவது பேர் ருத்ரரூபான் பிதாமகான் சுதா நமஸ்தர்ப்பயாமி. அடுத்து 3வது தாத்தா. சரியா? மதுவாதா ரிதாயதே மதுக்ஷரந்தி சிந்தவः மார்வீர்ணः சந்து ஓஷதீஹி. 3வது தாத்தா. சரியா? பாரத்வாஜ கோத்ரான்னு அந்த பேர் சொல்லிக்கோம். ஆதித்ய ரூபான் பிரபிதாமகான் சுதா நமஸ்தர்ப்பயாமி. பஞ்சபாத்திரத்தில் 7 அக்ஷதை இருக்கா பார்த்துக்கோங்க. சரியா? மதுநக்தம் தோஷசி மதுமது பார்த்திவம் ரஜாஹ மதுத்யௌஹு அஸ்துன பிதா. பாரத்வாஜ கோத்ரான் 3வது பேர் ஆதித்ய ரூபான் பிரபிதாமகான் சுதா நமஸ்தர்ப்பயாமி. மதுமானோ வனஸ்பதிஹி மதுமாஹும் அஸ்து சூர்யः மார்த்வீஹி காவோ பவந்துனः. பாரத்வாஜ கோத்ரான் 3வது பேர் ஆதித்ய ரூபான் பிரபிதாமகான் சுதா நமஸ்தர்ப்பயாமி. 3ஆச்சு. இப்போ அப்பா தாத்தா தாத்தாச்சு. அம்மா இல்லாட்டினால் இப்போ பாட்டி பேர் எடுத்துக்கணும். அந்த அது கோத்திரத்தை நீங்கள் சொல்லிக்கோங்க. உங்கள் அது கோத்திரத்தை பாரத்வாஜ கோத்ரான் அம்மா பேர் வசுரூபான் பிதா மாத்ருஹ் சுதா நமஸ்தர்ப்பயாமி. பாரத்வாஜ கோத்ராயாः வசுரூபாः நாம்னீः வசுரூபாः மாத்ருஹ் சுதா நமஸ்தர்ப்பயாமி. பாரத்வாஜ கோத்ராः அம்மா பேர் சொல்லிக்கோங்க. நாம்யாः வசுரூபாः மாத்ருஹ் சுதா நமஸ்தர்ப்பயாமி. அடுத்து பாட்டி. பாரத்வாஜ கோத்ராः பாட்டி பேர் நாம்யாः ருத்ரரூபாः पितामही सुधा नमस्तर्पयामि. भारद्वाज गोत्राः नाम्नीः वसुरूपाः पितामही सुधा नमस्तर्पयामि. भारद्वाज गोत्राः नाम्याः रुद्ररूपाः पितामही सुधा नमस्तर्पयामि. அடுத்து 3வது பாட்டி. भारद्वाज गोत्राः नाम्नीः आदित्यरूपाः प्रपितामही सुधा नमस्तर्पयामि. भारद्वाज गोत्राः பேர் சொல்லிக்கணும். நாம்னீः ஆதித்யரூபாः பிரபிதாமஹி சுதா நமஸ்தர்ப்பயாமி. பாரத்வாஜ கோத்ராः பேர் சொல்லிக்கோங்க. நாம்னீः ஆதித்யரூபாः பிரபிதாமஹி சுதா நமஸ்தர்ப்பயாமி. அம்மா இல்லாட்டினால், அம்மா இருந்தால் பாட்டி பேர் எடுத்துக்கணும். அப்பா
அவருடைய அம்மா பேரை எடுத்துக்கணும். சரியா? பாட்டி அம்மா இருந்தால் பாரத்வாஜ கோத்ராக பேர் சொல்லிக்கணும். நாம்னீஹி வசுரூபாக பிதாமிஹி சதா நமஸ்தர்ப்பயாமி. பாரத்வாஜ கோத்ராக பேர் சொல்லிக்கணும். நாம்னீஹி வசுரூபாக பிதாமிஹி சதா நமஸ்தர்ப்பயாமி. பாரத்வாஜ கோத்ராக பேர் சொல்லிக்கோங்க. நாம்னீஹி வசுரூபாக பிதாமிஹி சதா நமஸ்தர்ப்பயாமி. அடுத்த பாட்டி பாரத்வாஜ கோத்ராக பேர் சொல்லிக்கோங்க. ரெண்டாவது பாட்டி நாம்னீஹி ருத்ரரூபாக பிதுப்பிதாமிஹி சதா நமஸ்தர்ப்பயாமி. பாரத்வாஜ கோத்ராக பேர் சொல்லிக்கணும். நாம்னீஹி ருத்ரரூபாக பிதுப்பிதாமிஹி சதா நமஸ்தர்ப்பயாமி. பேர் சொல்லிக்கணும். பாரத்வாஜ கோத்ராக பேர் சொல்லிக்கணும். நாம்னீஹி ருத்ரரூபாக பிதுப்பிதாமிஹி சதா நமஸ்தர்ப்பயாமி. அடுத்து மூணாவது பாட்டி பாரத்வாஜ கோத்ராக பேர் சொல்லிக்கணும். நாம்னீஹி ஆதித்யரூபாக பிதுப்பிரபிதாமிஹி சதா நமஸ்தர்ப்பயாமி. பாரத்வாஜ கோத்ராக பேர் சொல்லிக்கணும். நாம்னீஹி ஆதித்யரூபாக பிதுப்பிரபிதாமிஹி சதா நமஸ்தர்ப்பயாமி. பாரத்வாஜ கோத்ராக பேர் சொல்லிக்கணும். நாம்னீஹி ஆதித்யரூபாக பிதுப்பிரபிதாமிஹி சதா நமஸ்தர்ப்பயாமி. ஆச்சு. இப்போ அம்மா வகைரா அந்த கோத்திரத்தை சொல்லிக்கணும். சரியா? பஞ்சபாத்திரத்தில் ஜலம் எள்ளு அக்ஷதை இருக்கா போட்டுக்கோங்க, இல்லைன்னா 2 எள்ளு அக்ஷதை போட்டுக்கோங்க. போட்டுட்டு அவாத்து பக்கம் கோத்திரம் சொல்லிக்கணும். சரியா? நான் ஒரு கோத்திரம் சொல்லிக்கிறேன், நீங்கள் அந்த கோத்திரத்தை சொல்லிக்கணும். கௌண்டின்ய கோத்ரான்னு அம்மாவுடைய அப்பா பேர், வசுரூபான்னு மாதா மகான்னு சதா நமஸ்தர்ப்பயாமி. கௌண்டின்ய கோத்ரான்னு பேர் சொல்லிக்கணும். வசுரூபான்னு மாதா மகான்னு சதா நமஸ்தர்ப்பயாமி. கௌண்டின்ய கோத்ரான்னு வசுரூபான்னு மாதா மகான்னு சதா நமஸ்தர்ப்பயாமி. கௌண்டின்ய கோத்ரான்னு தாத்தா பேர், ருத்ரரூபான்னு மாது பிதாமகான்னு சதா நமஸ்தர்ப்பயாமி. கௌண்டின்ய கோத்ரான்னு ருத்ரரூபான்னு மாது பிதாமகான்னு சதா நமஸ்தர்ப்பயாமி. கௌண்டின்ய கோத்ரான்னு ருத்ரரூபான்னு மாது பிதாமகான்னு சதா நமஸ்தர்ப்பயாமி. அடுத்து மூணாவது தாத்தா கௌண்டின்ய கோத்ரான்னு ருத்ரரூபான்னு மாது பிரபிதாமகான்னு சதா நமஸ்தர்ப்பயாமி. கௌண்டின்ய கோத்ரான்னு ஆதித்யரூபான்னு மாது பிரபிதாமகான்னு சதா நமஸ்தர்ப்பயாமி. கௌண்டின்ய கோத்ரான்னு ஆதித்யரூபான்னு மாது பிரபிதாமகான்னு சதா நமஸ்தர்ப்பயாமி. அடுத்து பாட்டி அம்மாவுடைய அம்மா கௌண்டின்ய கோத்ராக பேர் சொல்லிக்கணும். வசுரூமா பேர் சொல்லிக்கணும். நாம்னீஹி வசுரூபாக மாதாமிஹி சதா நமஸ்தர்ப்பயாமி. கௌண்டின்ய கோத்ராக பேர் சொல்லிக்கோங்க. நாம்னீஹி வசுரூபாக மாதாமிஹி சதா நமஸ்தர்ப்பயாமி. கௌண்டின்ய கோத்ராக பேர் சொல்லிக்கணும். நாம்னீஹி வசுரூபாக மாதாமிஹி சதா நமஸ்தர்ப்பயாமி. அடுத்து ரெண்டாவது பாட்டி கௌண்டின்ய கோத்ராக பேர் சொல்லிக்கோங்க. நாம்னீஹி ருத்ரரூபாக மாது பிதாமிஹி சதா நமஸ்தர்ப்பயாமி. கௌண்டின்ய கோத்ராக பேர் நாம்னீஹி ருத்ரரூபாக மாது பிதாமிஹி சதா நமஸ்தர்ப்பயாமி. மூணாவது பாட்டி சரியா? கௌண்டின்ய கோத்ராக பேர் சொல்லிக்கணும். நாம்னீஹி ஆதித்யரூபாக மாது பிரபிதாமிஹி சதா நமஸ்தர்ப்பயாமி. கௌண்டின்ய கோத்ராக பேர் சொல்லிக்கணும். நாம்னீஹி ஆதித்யரூபாக மாது பிரபிதாமிஹி சதா நமஸ்தர்ப்பயாமி. கௌண்டின்ய கோத்ராக பேர் சொல்லிக்கணும். நாம்னீஹி ஆதித்யரூபாக மாது பிரபிதாமிஹி சதா நமஸ்தர்ப்பயாமி. மூணாச்சு, தாத்தாவாச்சு, பாட்டியாச்சு. சரியா? இப்போ ஜலம் இருக்கா பார்த்துக்கோங்க, சொல்லிக்கோங்க. ஞாதா ஜாத வர்க்கத்வய பித்ருன்னு சதா நமஸ்தர்ப்பயாமி. ஞாதா ஜாத வர்க்கத்வய பித்ருன்னு சதா நமஸ்தர்ப்பயாமி. ஞாதா ஜாத வர்க்கத்வய பித்ருன்னு சதா நமஸ்தர்ப்பயாமி. எல்லா ஜலத்தையும் கலக்கி விட்டுறணும். பஞ்சபாத்தில் எள்ளு அக்ஷதை ஜலம் இருக்கக்கூடாது. ஊர்ஜம் வகந்தி அமர்த்தம் கிருதம் பய கீழாலம் பரிசுத்தம் சுதாஸ்த தற்பயுதமே பித்ருன்னு எல்லாத்தையும் விட்டுணும். திருப்தியதா அப்படி ஜலத்தெல்லாம் விட்டுட்டு பஞ்சபாத்தில் எள்ளு அக்ஷதை இருக்கக்கூடாது. அலம்பி வச்சுட்டு பூனலை சரியாக போட்டுக்கணும். உபவீதி பண்ணிக்கணும். உபவீதி பண்ணிவிட்டு கையில் எள்ளு அக்ஷதெல்லாம் தட்டிடுங்கோ. தட்டிட்டு உட்காந்த இடத்துல பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. சொல்லுங்க. தேவதாபிய பித்ருभ्यश्च மகாயோகிபிய தேவச்ச நமஸ்துதாயை ஸ்வாஹாயை நித்யவேம நமோ நமஹ என்றிருந்து அங்கே பிரதட்சணம் பண்ணிக்கோங்க. யானி காணிச்ச பாப்பானி ஜன்மாந்தர கிருதானிச்ச தானி தானி வினுஷந்தி பிரதட்சிண பத்தே பத்தே அப்படின்னு சொல்லிட்டு கிழக்க பார்த்து நமஸ்காரம் பண்ணிக்கணும். நமஸ்காரம் பண்ணிவிட்டு கீழே உட்காந்துட்டு பிராச்சீனா வீதி பண்ணிக்கணும்.
பூனலை இடம் போட்டுக்கணும். இடம் போட்டுட்டு அந்த எள்ளு அக்ஷதை கையில் எடுத்துட்டு மந்திரம் சொல்லணும். ஆயாத பிதரஹ சௌமியாக கம்பீரைஹி பத்திர்பிஹி பூர்வைஹி பிரஜாம் அஸ்மப்யம் தத்தத்தோரயிஞ்சா தீர்காயித்வஞ்சா சதசார ரஞ்சா தாம்பாளத்தில் கூர்ச்சத்தில் மறித்து போடணும். அஸ்மின் கூர்ச்சே வர்க்கத்வய பித்ருபிதாமக பிரபிதாமகானாம் வர்க்கத்வய பித்ருன்னு மறித்து போடுறோம். யதாஸ்தானம் பிரதிஷ்டாபயாமி அப்படின்னு சொல்லி போட்டுட்டு அந்த உதிர் நேரத்தை கீழே வச்சுடுவோம். வச்சுட்டு அந்த கூர்ச்சத்தை அவுக்கணும். சரியா? கூர்ச்சத்தெல்லாம் அவுத்துருவோம். ஃபுல்லாக அவுத்துட்டு இந்த தர்பே எல்லாம் கையில் எடுத்துக்கணும். எள்ளு கையில் எடுத்துக்கணும். சரியா? கையில் எடுத்துட்டு எல்லா எள்ளும் அக்ஷதை ஜலத்தை மறித்து விட்டுடணும். சரியா? சொல்லுங்கள். ஏஷான் ந மாதா ந பிதா ந பந்தூஹு நாண்ய கோத்ரிணः தே சர்வே திருப்திமாயாந்து மயோ சிருஷ்டை குஷோதகை திருப்தியத திருப்தியத திருப்தியதா அப்படின்னு சொல்லி போட்டுடணும். போட்டுட்டு தர்பையில் இருக்கப்படாது. கையை அலமிண்டு உபவீத்தி பண்ணிக்கணும். பூனலை சரியாக போட்டுண்டு அந்த பவித்திரத்தை அவுக்கணும். அவுத்துட்டு காதில் வச்சுக்கணும். வச்சுட்டு ஆச்சமனம் பண்ணும். அச்சுதாய நமக அனந்தாய நமக கோவிந்தாய நமக அப்படின்னு சொல்லி போட்டுட்டு திருப்பி அந்த பவித்திரத்தை எடுத்துருவோம். எடுத்துட்டு ரிமூவ் பண்ணணும். ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் உட்காந்துருக்கேனோ உட்காந்த இடத்துல வடக்கு பாகத்தில் அந்த பவித்திரத்தை போட்டுவிடுவோம். போட்டுட்டு மறுபடியும் ஆச்சமனம் பண்ணிக்கணும். அச்சுதாய நமக அனந்தாய நமக கோவிந்தாய நமக பண்ணிவிட்டு விபூதி இருந்தால் குழைச்சி விபூதி இட்டுக்கோங்க. இட்டுண்டு கையை அலமின்றுங்க. அலமிண்டு வெத்தலை பார்க்க கையில் வச்சுக்கோங்க. உங்களால் முடிஞ்சதோ 300 ரூபாயோ 200 ரூபாயோ அந்த மாதிரி கையில் வச்சுக்கலாம் பிராமணாளுக்கு கொடுக்கறதுக்கு. சரியா? ஏன்னா இந்த கோவிட்னால எல்லோரும் இப்படி தான் பண்ணிட்டு இருக்கா முக்கால்வாசி பேர். சில பேர் கோவிலில் போய் கொடுத்துடுங்க. சரியா? எவ்வளோ முடியாதோ உங்களால் வச்சு நீங்கள் கூகுள் பேயோ ஃபோன்பேயோ அதெல்லாம் நீங்கள் அனுப்பலாம். இல்லைன்னா நீங்கள் கோவிலில் போய் கொடுத்துடலாம். அங்கே இருக்கிற வைத்தியால் கையாக இருக்கோ. சரியா? ஜலம் ஊற்றிக்கோங்க. சொல்லுங்கள். இரண்ய கர்ப்பஸ்தம் ஹேமபீஜம் விபாவசோஹு அனந்த புண்ணிய பலகம் அத்தசாந்திம் பிரயச்சனே அமாவாஸ்யாயாம் திலதர்ப்பண சாத்புண்ணிய சித்திம் காமயமானः ஆச்சாரியாதி துப்பியமகம் சம்பிரகது அப்படின்னு கீழே வச்சுடுவோம். வச்சுட்டு இது பண்ணிக்கலாம். எந்திருந்து நமஸ்காரம் பண்ணிவிட்டு காக்காக்கி சாதம் வச்சுட்டு நீங்களாம் சாப்பிட்றலாம். நமஸ்காரம். ஜெய் சீதாராம். ராம் ராம்.